அனைவருக்கும் வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாடு விழுப்புரத்தில் கடந்த 3 நாட்களாக மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. 3, 4, 5 தேதிகளில் விழுப்புரத்தில் மாநாடு நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்கள் வர வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் தவிர்க்க முடியாத சூழலில் அருகில் இருக்கும் மாவட்டத்தில் உள்ள தோழர்கள் மட்டும் வந்தால் போதும் அப்படின்றதான் அறிவிப்பு வந்தது. ஆனாலும் மாநிலம் முழுவதும் உள்ள தோழர்கள் கலந்து கொண்டார்கள். மிக சிறப்பான முறையில் மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. அதில் சிறப்புகள் அறிவிச்சாங்க. குறிப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் அவர்களை புதிதாக நியமித்தார்கள். அது மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்குரிய ஒரு விஷயம். அது ஏன்னா பே. சண்முகம் தோழர் அவர்கள் மாணவர் பருவத்திலிருந்தே அதாவது கல்லூரி மாணவர் பருவத்திலிருந்தே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தெல்லாம் நிகழ்த்தி காட்டியவர். அதற்காகவே சிறைக்கு சென்ற வரலாறும் அவருக்கு உண்டு. அவருக்கு குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட்னா ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்குலாம் கொஞ்சம் தெரியுமான்னு கேட்டா அதனுடைய வரலாறும் அதனுடைய வீரமும் இப்ப இருக்கணும் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியின் அவங்களுடைய போராட்ட குணமே அந்த வெற்றியை அடையாத வரைக்கும் அவங்களோட போராட்டம் ஓயாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட வரலாறு பார்த்தீங்கன்னா நேரு காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஒரு எதிர்கட்சி அந்தஸ்துல இருந்துச்சு. ஆனா நாளடைவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியோடைய அந்த அந்தஸ்து குறைய ஆரம்பிச்சுது. பல மாநிலங்கள்ல கம்யூனிஸ்ட் கட்சி ஆண்ட பெருமையெல்லாம் உண்டு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கேரளாவை தவிர்த்து மற்ற எந்த மாநிலத்திலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த அளவுக்கு வீரியமா செயல்படுவதா தெரியல. ஆனா தமிழ்நாட்டுல ஆட்சி, அதாவது ஆட்சியை பிடிக்கலாம் கூட மிகப்பெரிய அளவுல அவங்களுடைய எழுச்சி இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு தொழிலாளர்களுக்கோ ஒரு விவசாயிகளுக்கோ அல்லது பட்டியலின மக்களுக்கோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டா கூட முதலில் களத்தில் நிற்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். இப்ப குறிப்பா சொல்ல போனா பட்டியலின மக்களுக்கு துரோகம் ஒரு நடந்துச்சு. சமீபத்துல இந்த வேங்கை வயல் பிரச்சனை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். அந்த வேங்கை வயல் பிரச்சனை முதல்ல வெளியுறவுக்கு கொண்டு வந்ததே கம்யூனிஸ்ட் கட்சி தான். முதல்ல ஒரு போராட்டம் பண்ணது கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதுக்கான நடவடிக்கை எடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதுக்கு பிறகுதான் மற்ற கட்சிகள் எல்லாம் வராது. அடுத்தடுத்த கட்சிகள் விடுதலை சிறுத்தை கட்சியா இருக்கட்டும், மற்ற சமூக ஆர்வலர் கட்சியா இருக்கட்டும், அந்த மாதிரி கட்சிகள் முன்னெடுத்தாங்க. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி தான் அதை முதல்ல முன்னெடுத்து அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி கையில் எடுத்து அதுக்கான நடவடிக்கை பெரிய அளவுல தொடங்கினாங்க. போலீஸ் ஃபுல்லா ஹேண்ட் ஓவர் பண்ணி அது இன்னமும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையா தான் இருக்கு. ஆனாலும் கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல அதை முன்னெடுத்து வெளியுறவு கொண்டு வந்த பிறகுதான் இதை போல ஒரு அநியாயம் பட்டியலின மக்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்தது. விவசாயிகள் பிரச்சனையா இருக்கட்டும், பட்டியலின மக்களோட பிரச்சனையா இருக்கட்டும், முதல்ல கையில் எடுக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் எடுப்பாங்க. அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு போராட்டம் கையில் எடுத்தாங்கன்னா அது வெற்றி அடையாத வரைக்கும் விட மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா சமீபத்துல சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை நடந்துச்சு. அது அரசு பல கட்டமா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனாலும் தொழிலாளர்களுக்கு நலனை சார்ந்துதான் எந்த பேச்சுவார்த்தையா இருந்தாலும் இருக்க வேண்டும் அப்படி என்பது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு மூர்க்கத்தனமான ஒரு நோக்கமா இருந்துச்சு. அதே போலதான் அரசு கடைசி கட்டமா அந்த நிர்வாகத்தோட பேசி தொழிலாளர் பிரச்சனை சுமூகமா பேசி முடிக்கணும் அப்படின்றதுக்காக தொழிலாளர்கள் கூப்பிட்டு பேசி முடிச்சு அந்த பிரச்சனையை தொழிலாளர்கள் சார்ந்து அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கிருந்து வெளியேறிச்சு. ஆனா அதாவது தொழிலாளர்கள்லாம் ஒரு சில தொழிலாளர்கள், உழைக்கும் மக்கள் அனைவருமே தொழிலாளர்கள் தான், பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தான் அங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த தொழிலாளர்கள் அனைவரும் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆதரிக்கிறாங்களா அப்படி என்பது ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் எளிமையா சொல்லிடலாம். யாருமே அந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்க போறது கிடையாது. இப்போ ஒரு சில கட்சிகள்லாம் நமக்கு அந்த போராட்டத்தை கையில் எடுத்தா நமக்கு ஆதரவு கிடைக்குமா, மக்கள் மத்தியில பேர் கிடைக்குமா அப்படின்ற பாக்குற ஒரு பார்வையா தான் இருக்கு. ஏன்னா இப்ப கூட அண்ணா
பல்கலைக்கழகத்துடைய அந்த ஒரு மாணவி பிரச்சனை வந்து அது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது. காவல்துறையை வந்து அந்த குற்றவாளியை வந்து கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனாலும் அந்த பெண்களுக்கு அநீதி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடக அரசியலை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. குறிப்பா பிஜேபி பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். மணிப்பூர்ல வந்து எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி எல்லாம் வந்து பேச மாட்டாங்க. இங்க வந்து திமுக எதிர்க்கணும், மக்களை வந்து திசை திருப்பணும், மக்களுடைய வெளிச்சம் வந்து நம்ம மேல படணுன்றதுக்காக வந்து பிஜேபி பல நாடகங்கள் வந்து நடத்திட்டு இருக்கு. அதுல வந்து அதாவது பிஜேபியோட சேர்ந்துகிட்டு அதிமுகவும் வந்து அந்த இதுல நடந்து போயிட்டு இருக்கு. இது மாதிரியான ஒரு விஷயம் வந்து மக்கள் வெளிச்சம் நம்ம மேல படுமா, அந்த அப்பனா மட்டும்தான் வந்து நம்ம வந்து அந்த அரசியல் வந்து அந்த அரசியலையோ அந்த பிரச்சனையை கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கட்சிகள் ஒண்ணு இருக்கு. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் அப்படி கிடையவே கிடையாது. அவர்கள் அதாவது பாட்டாளி வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்களா, நம்மளை ஆதரிப்பாங்களா, அதுக்காக தான் அவங்களுக்கு அதுக்காக தான் நம்ம போராடணும், இல்லைன்னா போராடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கட்சியே கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியோட நோக்கம் வந்து தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் சமமாக வாழ வேண்டும், அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருக்கும். அதனாலதான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அந்த ஓட் பேங்கு, அந்த ஓட்டு அரசியலையும் அந்த மக்கள் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுன்ற அரசியல் வந்து அவங்க கையில் எடுக்கல. அழிவதற்கான அதாவது அவங்களுடைய வளர்ச்சி வந்து குறைவதற்கான வந்து காரணமே வந்து இந்த காரணமா. இப்ப கூட நம்ம தமிழ்நாட்டுல வந்து எல்லா பிரச்சனையும் வந்து கம்யூனிஸ்ட் கையில் இருக்குது. ஆனா வந்து எல்லாமே வந்து ஐயா நல்ல கண்ணை வந்து பாராட்டுவாங்க. ஆனா ஐயா நல்ல கண்ணுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டா மிகப்பெரிய ஒரு கொஸ்டினா தான் வந்து அது நம்ம வைக்க முடியாது. அதுதான் எல்லாமே வந்து நல்லவங்க வந்து நல்லவங்களா இருக்கணுமே, அந்த நல்லவங்க எலெக்ஷன்ல வந்தாங்கன்னா ஓட்டு போட மாட்டோம். ஆனா பேசுறது மட்டும் ஐயோ நல்லவங்க யாருமே நிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த சூழல் தான். அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சார்ந்த தோழர்கள் வந்து ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒருவர் இருந்தாலே போதும், அந்த கிராமத்தில் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கள் கையில் எடுத்தால் வெற்றி அடையாத விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து இருப்பாங்க. எப்பவுமே வந்து கம்யூனிஸ்ட் வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து நம்ம ஆதரவு தான். நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி என்றாலே வந்து நம்ம எப்பவுமே வந்து ஆதரவு தான் கொடுப்போம். அந்த இதுல வந்து இப்போ வந்து புதிதா வந்து மாநில செயலராக வந்து நியமிச்சிருக்காங்க சண்முகம் அவர்களுக்கு வந்து நம்ம சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப வந்து மக்களுக்கு முக்கியம். ஏன்னா வந்து உழைக்கும் மக்களுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப முக்கியம். அவங்களுடைய அவங்க இல்லைன்னா உழைக்கும் மக்களுடைய வழிகளும் உழைக்கும் மக்களுக்கு நடக்கிற அநீதியை வந்து வெளியே சொல்றதுக்கு வந்து ஆட்களே இருக்க மாட்டாங்க. மற்ற எல்லா கட்சிகளுமே வந்து ஓட் பேங்குக்காக இருக்கு, மக்களை வந்து கவர்றதுக்காக தான் இருக்கு. ஆனா வந்து மக்கள் பிரச்சனையை வந்து கையில் எடுத்து அவங்களுக்கு வந்து அந்த வெற்றியை வந்து கொடுக்கணும், அவங்களுக்கான சமூக நீதியை வந்து பெற்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த கட்சியுமே பெரும்பாலும் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி. அது ஓட் பேங்குக்காக வந்து அவங்க களத்துல இறங்க மாட்டாங்க, மக்கள் வெளிச்சம் மேல படணும் அப்படின்றதுக்காக களத்துல இறங்க மாட்டாங்க. நம்மளுடைய நோக்கம் மக்களுடைய வெற்றி, மக்களுடைய மகிழ்ச்சி. கட்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து யாரும் மறக்கவும் கூடாது, அதை வந்து தவிர்த்துட்டு வேற அரசியலும் பேசக்கூடாது. கம்யூனிஸ்ட் இல்லாத ஒரு அரசியலை வந்து நிகழ்த்துகிறார்கள் என்றால் அது வந்து சர்வாதிகாரத்தை நோக்கிதான் வந்து அந்த அரசியல் வந்து போகும். அதனால வந்து மக்கள் வந்து விழிப்போடவும் கவனமாகவும் வந்து அரசியலை கையாளணும். ஏன்னா வந்து இந்த காலத்துல வந்து அரசியல் வந்து எவ்வளவு வெளிப்படையாக, ஏன்னா வந்து இப்ப நம்மள்ட்ட வந்து போன் இருக்கு, பல சமூக வலைதளங்கள் இருக்கு, வெளிப்படையா நம்ம பாக்குறோம் இவங்க என்ன மாதிரி அரசியல் பண்றாங்க, இவங்க என்ன மாதிரியான அரசியல் பண்றாங்க அப்படின்றது வெளிப்படையா பாக்குறோம். ஆனா வந்து இதுக்கு முன்னால வந்து எப்படி மக்களை வந்து ஏமாத்திருப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் இப்ப போக. சமூக நீதிக்காக போராடும் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு நம்ம முழு ஆதரவை கொடுக்க வேண்டும். அவர்கள் ஒன்றிணைந்து இதை போல சமூக தேச விரோதிகளை வந்து, அதாவது இந்த மக்களை வந்து வேறொரு மாநிலத்துல வந்து பெண்களுக்கு அநீதி நடந்தா, அதாவது அவங்க ஆட்சி நடத்துற மாநிலங்கள்ல வந்து பெண்களுக்கு அநீதி நடந்தா போராட மாட்டாங்க. ஆனா வந்து மற்ற மாநிலத்துல வந்து நடந்தா உடனே வந்து நிற்பாங்க. பெண்களுக்கு என்ன சுதந்திரம் கிடைச்சி, அது கிடைச்சி, இது கிடைச்சின்னு. அதெல்லாம் வந்து மக்கள் வந்து விழிப்போட இருங்க. சமூக நீதிக்காக இது போராடுகிற கட்சி அப்படின்ட்டு தேர்ந்தெடுங்க கிடையாது. யாராக இருந்தாலும் மக்கள் பிரச்சனை கையில் எடுத்து வந்தாங்கன்னா மக்களுடைய வழியையும் மக்களுடைய உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க அரசியல் பண்ணாங்கன்னா அவர்களை அனைவரும் நம்ம வரவேற்கணும். அவர்கள் அனைவரும் அரசியல் மக்களுக்காக செய்ய வேண்டும் என்பதுதான் வந்து பார்க்கும். கம்யூனிஸ்ட் கட்சியுடைய புது வரவு, அதாவது புதிய செயலாளர் சண்முகம் அவர்கள், அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடும் அவர்களுடைய அரசியல் பயணமும் நல்லதாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கமும் நம்மளுடைய எண்ணமும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு முக்கியமாக வந்து ஷேர் பண்ணுங்க.
உங்கள் ஆதரவு நோக்கி என்றும் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.